ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி பிளாக்ஸ். இன்றைக்கி அம்மா வீட்டில் ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் எழுந்த உடனே இந்த கார்டனை ஒரு விசிட் பண்ணிடுவோம். இது எங்களோட ஒரு குட்டி கார்டன். என் சிஸ்டர் தான் வச்சு எல்லாமே பிளான்டிங்லாம் பண்ணி அதை பராமரிச்சிட்ருக்கா. நான் சும்மா எப்போயாவது டைம் கிடைக்கும்போது பார்ப்பேன். பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் எங்கள் வீட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவி இருக்குது. பட் நைட்டு அடுக்க டைம் இல்லாததுனால அடுக்க முடியலை. பாப்பாவுக்காக பாட்டில்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் போன வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், தண்ணி குடிக்கிறது என்னோடய ஃபேவரட் ஹாபின்னு சொல்லலாம். வாட்டர் கேன், ஏதோ ஒரு வாட்டர் கேன் நான் எங்கே போனாலும் கூடவே வச்சுப்பேன். ஏன்னா தண்ணி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணினா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் குடிச்சிருவேன். வீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், களைஞ்சு போய் கிடக்கு. எல்லாரும் படுத்த பாயெல்லாம் எடுத்து கொண்டு இப்போ கட்டிலில் போட்டு அவங்கவுங்களும் போயிட்டாங்க. ஸோ பாய்தெல்லாம் எடுக்கிறது எப்போயுமே ஏன் வேலை. நான் தான் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ என்னோடய டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டராவது தண்ணி குடிச்சிருவேன். குடித்ததுக்கப்புறமா தான் மற்ற எதுனாலும் சாப்பிட்றது. அப்புறம் பால் எடுத்திருக்கேன். ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டும் கூட சேர்த்து பாலோட சாப்பிட்டுப்பேன். இல்லைனா வெறும் பால் மட்டும் குடிச்சுப்பேன். எங்கள் அப்பாவுக்கு லீவுனா அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் காலையிலே வாங்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இந்த உளுந்த வடை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி காலையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அரேஞ்ச் பண்ணதை நானே பார்த்து ரசிச்சுட்டு, அம்மா பாப்பாவோட கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டேன். பாப்பாவை வச்சுட்டு சமைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி மார்னிங்கே ரைஸ் வச்சுருவோம். தோசைக்கு சைடிஷாக வெங்காயம் தக்காளி தொக்கு என் சிஸ்டர் செஞ்சுட்டு இருந்தா. இந்த தொக்கோட ரெசிபி நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாப்பாவுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துடலாம். மார்னிங் சில மெடிசின்ஸும் நைட் கொஞ்சம் மெடிசின்ஸும் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான விட்டமின்ஸ் மெடிசின் தான். பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவளுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா வேலையுமே ரொம்பவே ஷேர் பண்ணி தான் செய்வோம். ஒருத்தர் தான் வேலை செய்யணும், ஒருத்தர் சும்மா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. ஆளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணி செய்வோம். எங்கள் வாஷிங் மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு, ஒரு ஸ்மெல் ஒரு கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். மெக்கானிக் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டேன். ஒரு 11-12 போல் என் சிஸ்டர் கருப்பு உளுந்தில் ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சுருந்தா. வெல்லம் போட்டு ஸ்வீட்டாக நல்லா ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும்னா நான் கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ரெசிபி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாஷிங் மிஷினை இப்படி பார்க்கவே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி அக்கா பிரித்து போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 days ஆகுமா வாஷிங் மிஷின் நார்மல் ஆகிறதுக்கு. ஏதோ ட்ரம் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னன்னே தெரில, திடீர்னு இப்படி ஆகிடுச்சு. அவங்க சொன்னது என்னென்னா, ஹெவி லோடு போடக்கூடாதான் வாஷிங் மிஷினில். ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஓவர்லோட் போட்டால் மிஷின் இந்த மாதிரி ஆயிரும்னு சொன்னாங்க. எனக்கு ஆஃப்டர் டெலிவரி ஒரு 5 months வரைக்கும் ஹேர் ஃபால்லாம் ரொம்ப இல்லை. பட் இப்போது பேபி பிறந்து 5 months ஆகுது. திடீர்னு பார்த்தா ரொம்பவே ஹெவியான ஹேர் ஃபால் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம், அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
பார்த்தா மறுபடியும் இதே மாதிரி பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போது இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதெல்லாம் அதோட கபோர்டில் அடுக்கி வச்சிடலாம். நாங்கள் கிச்சனுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் வந்து ரொம்பவே 2013லேயே நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்பவே காக்ரோச்சு, எலி தொல்லை இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் அதனால் அப்போவே செஞ்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் அடுக்கி கிச்சனை பார்க்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனாலே எங்கள் அம்மாவுக்கு டீ குடிச்சே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த நாளே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இதே மாதிரி யாரோட அம்மாலாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டீ வச்சுட்டு எனக்கு நான் பால் குடிக்கிறதுனால நான் வந்து ஒரு சைடில் பாலும் வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை கொஞ்சம் ஆற விட்டு நான் குடிச்சுக்கிறேன். இதில் நான் எந்த சால்ட் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி முருங்கைக்கீரை, கொஞ்சம் தண்ணி, அது நல்லா வற்ற விட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சு அதை 1 டம்ளர் அளவு வற்ற விட்டுருவேன். அப்புறம் அதை எடுத்து குடிச்சிடுவேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி குடிச்சிடுறது. நைட்டே ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் பாப்பாவோட பாட்டில்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். இதுதான் என்னோட ஒரு ஹெல்த்தியான ப்ளஸ் அம்மா வீட்டில் 1 டே. இதே போல் வேறு என்ன வீடியோஸ்லாம் போடலான்னு